ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சுமிஸ் ஹோம் செஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அதுதான் சீஸ் பராத்தா. இது பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. சீஸ் வச்சு எது செஞ்சாலும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில் சூப்பரான சீஸ் ஃபில்லிங்கோட ஒரு பராத்தா தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல. அடுத்ததாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைன்டு ஆயில் சேர்க்குறேன். இப்போ ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு, சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாஃப்டான பராத்தா ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது. அண்ட் ஃபைனலாக மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நான் இப்போ இதை மாவை 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை நான் எவ்வளோ தின்னாக ரோல் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக டஸ்டிங் பண்ணி ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் இது ரோல் பண்ணும்போது நார்மல் சப்பாத்தி சைஸை விட கொஞ்சம் பெருசாக தான் வரும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபில்லிங் வச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ பெருசாக ரோல் பண்ணியாச்சு. ஃபில்லிங் வைக்கலாம். ஃபில்லிங்க்கு நான் கேப்சிகம் ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர், அப்புறமா கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் அண்ட் சாப்டு ஆனியன்ஸ், அப்புறமா மொசரல்லா சீஸ் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எல்லா பக்கமும் நடுவில் ஃபில்லிங்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை வச்சுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கேப்சிகம் அண்ட் சாப்டு ஆனியன்ஸ். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நீங்கள் இருக்க விட காரமாக வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளைனாக கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக கீழேயும் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கைகளால் அந்த எட்ஜஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா எட்ஜஸையும், தெரியக்கூடிய எல்லா எட்ஜஸையும் லைட்டாக ஃபிங்கர்ஸால் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். லீக் ஆகாமல் நம்ம சீஸ் சூப்பராக லீக் ஆகாமல் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயாச்சு. இனி சுட வேண்டியதுதான் பேலன்ஸ். இப்போ இன்னொன்று செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக தின்னாக ரோல் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு கொரியண்டர் லீவ்ஸ், கேப்சிகம் அண்ட் ஆனியன், ஃபைனலாக இதில் கொஞ்சம் நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். மைல்டாக தான். இது குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் மைல்டாக சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு கீழே சேர்த்து ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் சொன்னது மாதிரி தெரியக்கூடிய எல்லா எட்ஜஸையும் லைட்டாக ஃபிங்கர்ஸால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ கல் சூடாயாச்சு. சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். சுடும்போது அடிக்கடி லைட்டாக ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருங்க. அண்டு கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுமே நாம் இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், சீஸ் எந்த பக்கமும் லீக்கே ஆகலை, சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இதோட எட்ஜஸும் நல்லா குக் ஆகிறது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா
உள்ளாடி நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க பிளேஸில் வந்து அன்குக்டாக இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் வேகிறது மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சர்விங் பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான அதுவும் டேஸ்டியான குழந்தைங்களுக்கு விருப்பமான சீஸ் பராத்தா தயாராகிடுச்சு. இப்போ இன்னொன்றும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ளாடி எந்த அளவுக்கு சூப்பராக சீஸியாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி பெரிய சைஸில் வைக்க முடியலைன்னா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பீஸஸாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றது மாதிரியான சைஸில் வச்சிங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணது கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சூப்பரான கிட்ஸ் ஃபேவரட் சீஸ் பராத்தா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் என்னோடய சேனலில் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.